வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தமிழ்நாடு அஷூர்ட் பென்ஷன் ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதோட ஜிஓ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஜிஓவில் என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி 1/1/2026 அப்புறம் அவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அரசு ஊழியராக வந்து மாற போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு எப்படியெல்லாம் அவரோட சம்பளம் வந்து இருக்கலாம், அதே போல் 35 வருஷம் கழித்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவரோட டோட்டல் கார்பஸ் வந்து என்னவாக இருக்கும். இந்த கார்பஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு மாதமும் 10% அவரோட சேலரியிலேருந்து பிடித்தம் பண்ணுற அந்த அமௌண்ட்டோட கார்பஸ் வந்து எவ்வளோ ஆகும். அதே போல் கவர்மெண்ட் வந்து அவருக்கு 50% அவர் வாங்குகிற சேலரியிலேருந்து பென்ஷனாக கொடுக்கும்போது அந்த தொகை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து தான் இந்த வீடியோவில் கேல்குலேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து இப்போ 7வது பே கமிஷனில் இருக்கிற மாதிரியே நம்மளோட அந்த பேசிக்கை வச்சு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ 1/1/2026 8வது பே கமிஷன் வந்து கிடைக்கணும். அதுக்கான பேசிக் வந்து நம்ம எடுக்கல, 7வது பே கமிஷன் வச்சு தான் நம்ம வந்து இப்போது இந்த கேல்குலேஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேல்குலேஷன் படி அவரோட கடைசி மாத சம்பளத்துக்கு தகுந்தாப்புல அவரோட பென்ஷன் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதே போல் ஒரு சில கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க எவ்வளோ வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் இதில் வந்து ஒரு சாம்பிளை வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ முதல்ல இங்கே ஏன் நம்ம வந்து அக்னிவீர் 2 ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா, இப்போ 4 வருஷம் தான் வந்து அக்னிவீருக்கு வந்து அந்த பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அவங்க ரிட்டர்ன் கூப்பிட்டுக்குவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வேலை வாய்ப்பில் கோட்டா மூலிமா அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜாபில் வந்து அவங்க என்ட்ரி ஆகலாம். ஸோ அந்த மாதிரி என்ட்ரி ஆகும்போது அவங்களோட வயசை வச்சு தான் நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தவிர்த்தும் நீங்கள் வந்து டைரெக்டாகவே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜாபுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி ஆனாலுமே உங்களுக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ இது வந்து புதுசாக சேர்ந்தாலும் சரி, இல்லை அக்னிவீர்லேருந்து வந்து சேர்ந்தாலும் சரி, உங்களுக்குமே இது காமனாக தான் இருக்கும். இந்த கேல்குலேஷனு தமிழ்நாடு அஷூர்ட் பென்ஷன் ஸ்கீமில் 1 ஜனவரி 2026 இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஜிஓவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதோட அடிப்படையில் இப்போ அந்த 4 வருஷம் கழிஞ்சு அவர் வந்து 25 வயசில் என்ட்ரி ஆகிறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த ஜாபில் வந்து அப்படின்னாக்கா 35 வருஷம் வந்து அவர் வந்து சர்வீஸ் பண்ணலாம். 60 வயசு வந்து அவருக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ 25 வயசில் என்ட்ரி ஆகிட்டு 35 வருஷம் அவர் வந்து டோட்டலாக சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி டேட்டில் நம்ம 7வது சம்பள ஊதியப்படி நம்ம வந்து பேசிக் பே வந்து 18,000 வந்து எடுத்திருக்கோம். ஸோ 8வது பே கமிஷனில் இது வந்து அதிகமாகும் போது உங்களோட சம்பளமும் அதிகமாகும், அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட பென்ஷனும் அதிகமாகும். ஸோ இங்கே சேஞ்ச் ஆகும்போது, இந்த பேசிக் பென்ஷன் சேஞ்ச் ஆகும்போது டோட்டல் கேல்குலேஷனுமே அந்த பேசிக் தகுந்தாப்புல இங்கே வந்து மாறும். ஸோ அதை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த 18,000 இதில் வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் அவரோட இன்க்ரிமெண்ட் வந்து 3% வந்து எடுத்திருக்கோம். இப்போ ஒருத்தர் வந்து என்ரோல்மெண்ட் ஆகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வருஷம் அவரோட இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவரோட இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35 வருஷத்துக்கும் 3% வந்து எடுத்திருக்கோம் ஒவ்வொரு வருஷத்துக்கும். அதே போல் ஒரு வருஷத்துக்கோட டிஏஐக்கு இது வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து டிஏ வந்து அதிகமாகும். ஸோ நம்ம வந்து இங்கே 6% வந்து எடுத்திருக்கோம். ஒரு 6 மாதத்துக்கும் 3% அந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலாக இங்கே வந்து வருஷத்துக்கு 6% டிஏ அதிகமாகும் அப்படின்ற கணக்குப்படி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து 10% வந்து இங்கே நம்ம எடுக்கிறோம். இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் சரி, அதே போல் சிபிஎஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீமு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது என்பிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, அதே போல் யூபிஎஸ், இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து பொருந்தும். இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீமில் ஓபிஎஸ்க்கும் இந்த டிஏபிஎஸ்க்கும் சரி, அதே போல் இந்த சிபிஎஸ்க்கும் சரி என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, பழைய பென்ஷன் ஸ்கீமில் ஒரு ஊழியரோட சம்பளத்துலேருந்து இந்த 10% வந்து பிடிக்க மாட்டாங்க. முழுக்க கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு வேண்டிய பென்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து என்னன்னாக்கா, ஒரு அரசு ஊழியரோட மாத சம்பளத்துலேருந்து 10% வந்து இங்கே பிடிக்கிறாங்க. இது என்பிஎஸ்லும் சரி, யூபிஎஸ்லும் சரி, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிற சிபிஎஸ் முறையிலும் சரி, இப்போ கொண்டு வந்திருக்க இந்த தமிழ்நாடு அஷூர்ட் பென்ஷன் ஸ்கீம்லும் சரி இந்த 10% வந்து பிடிக்கிறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இந்த பிடித்தம் வந்து இல்லை. ஸோ இப்போ இந்த 10% வந்து அவங்களோட பேசிக் ப்ளஸ் டிஏல வந்து சேர்ந்து அவங்களோட சம்பளம் வந்து என்ன வருதோ அதுக்கான 10%. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து 10% எடுத்து நீங்கள்
கவர்மெண்ட் வந்து அவங்க எங்கேயாவது ஒரு இடத்த வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து அதுக்கான கடைசி மாதத்தை வச்சு உங்களுக்கு பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. என்பிஎஸ்சிலையும் யூபிஎஸ்சியில் வந்து மினிமம் வந்து இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு கேரண்டி இல்லை. ஆனால் இந்த தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமில் வந்து மினிமம் கேரண்டி வந்து கொடுக்குறாங்க. அந்த கேரண்டி என்னன்னாக்கா உங்களோட கடைசி மாதம் சம்பளம் என்னவோ இதுலேருந்து 50% வந்து உங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நம்ம கடைசியில் வந்து பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து முதல் வருடம் வந்து அவர் என்ரோல்மெண்ட் ஆகிட்டு அவரோட சம்பளம் வந்து 27,000 வந்து இருக்கும். அதாவது 18,000 வந்து பேசிக்கு. இன்றைக்கி டேட்டில் வந்து 50% வந்து டிஏ இருக்குது. ஸோ அந்த 50% நம்ம வந்து இங்கே எடுத்து 27,000 வந்து கொடுத்துருக்கோம். டோட்டல் அவரோட சம்பளம் பேசிக் ப்ளஸ் டிஏ சேர்த்து. ஸோ அந்த முதல் மாதத்தோட கான்ட்ரிபியூஷன் வந்து 10% 2,700 வந்து இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு அவர் 32,400 வந்து டோட்டலாக கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுறாரு முதல் வருஷத்தில். ஸோ அடுத்த 10 வருஷம் இங்கே நம்ம முதல் வருஷம் எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து 10 வருஷத்தில் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு 3% இன்க்ரிமெண்ட்டு ப்ளஸ் டிஏ வந்து வருஷத்துக்கு 6% சேர்த்தாச்சுனாக்கா அவரோட 10 வருஷம் கழிச்சு அவரோட சம்பளம் 47,911 வந்து மாறும். ஸோ இதுக்கு தகுந்தாப்புல 4,791 அவர் ஒவ்வொரு மாதமும் வருஷத்துக்கு 57,492 வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுறாரு. 10 வருஷத்துல நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சம்பளம் வந்து 83,316 வந்து இருக்கும். 10% கான்ட்ரிபியூஷன் வந்து 8,332 டோட்டல் அந்த வருஷத்தில் 99,984 வந்து அவர் டோட்டலாக ஒரு வருஷத்தில் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பார். ஸோ இங்கே வந்து கடைசி வருஷம் 35வது வருஷம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு சில சந்தேகமும் வந்து வரலாம். அதாவது நம்ம ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளோட சம்பள கமிஷன் வந்து வரணும். அதாவது இப்போ 2026 நெக்ஸ்ட் 2036 2046 இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2056. ஸோ இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 3 சம்பள கமிஷன் வந்து வரணும். அதே போல் டிஏ வந்து 100% தாண்டும் போது அவருக்கு பேசிக்கில் வந்து சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன் எல்லாம் வந்து ஆட் ஆகணும். ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து இங்கே ஒன்றா சேர்க்கிறபடி தான் இங்கே 50%லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டிஏ வந்து நம்ம இங்கே வந்து மைனஸே பண்ணுறோம். அதாவது ஜீரோவுக்கு வந்து கொண்டு வரல. ஸோ டிஏ வந்து இங்கே 50% வந்து நம்ம ஆரம்பித்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 254 வந்து இங்கே முடிவடையுது. ஸோ இது வந்து நம்ம கம்மி பண்ணவே இல்லை டிஏவை. ஸோ இந்த டிஏ வந்து மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வந்து அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுமோ அது வந்து இங்கே பே கமிஷனில் அது வந்து ஈக்குவல் ஆகிடும். கணிசமான சதவீதம் வந்து ஏற்றத்தாழ்வு இருந்தாலுமே ஸோ இங்கே வந்து ஓரளவுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதோட கணக்குப்படி தான் நம்ம இங்கே 35வது வருஷம் அவரோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,74,035 வந்து அவரோட கடைசி வருஷத்தோட சம்பளமாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல 10% வந்து பார்த்தீங்கன்னா 17,404 வந்து அவர் ஒவ்வொரு மாதமும் 2,08,848 வந்து கடைசி வருஷத்தில் அவர் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பார். அதாவது 10% அவரோட சம்பளத்திலேருந்து. ஸோ இந்த கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கான இந்த கேல்குலேஷனு 50%லேருந்து 254% வரைக்கும் நம்மளோட டிஏ வந்து இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் 3% வந்து அவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அவரோட சம்பளம் வந்து இவ்வளோவா இருக்கும் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த வருஷத்தில். ஸோ இந்த டோட்டலாக இந்த 35 வருஷத்தில் அவர் வந்து எவ்வளோ வந்து சேமிக்கிறாரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 10% அவரோட சம்பளத்திலேருந்து கொடுத்ததில் அவர் டோட்டலாக எவ்வளோ வந்து கார்பஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் கார்பஸ் வந்து 1.10 1.25 கோடி வரைக்கும் அவர் வந்து கார்பஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ இங்கே வந்து நம்ம குறைந்தபட்ச வட்டி விகிதம் தான் எடுத்திருக்கோம். அதாவது வருஷத்துக்கு 8% தான் நம்ம வந்து இங்கே கேல்குலேட்டே பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அதிகமாகும்போது இதோட கார்பஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதை வந்து கடைசியில் நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து காட்டுறேன். ஸோ இந்த 8லேருந்து நம்ம 10% இல்லை 13% அந்த மாதிரி போகும்போது என்னவா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டுத்தில் நம்ம வந்து இந்த குறைந்தபட்ச அளவே எடுத்துக்கலாம். 1.10 கோடியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் போஸ்ட் ஆஃபீஸில் இன்றைக்கி இருக்கிற ஸ்கீம் படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைத்தாலே அவருக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வந்து வட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட எம்ஐஎஸ் எடுத்துக்கலாம் மந்த்லி இன்கம் ஸ்கீமில். ஸோ இதில் வந்து இன்றைக்கி 7.4% வந்து வட்டி வந்து இருக்குது.
ஸோ இந்த 1.10 வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் மாதத்துக்கு 67,833 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இந்த 1.10மே எம்ஐஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சில கண்டிஷன் 9 லட்சம் தான் வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வந்து போட முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே வந்து பேசலை. அவர் எம்ஐஸ்லேயே இந்த 1.10 கோடியை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் மாதத்துக்கு எவ்வளோ வட்டி வரும் அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம குறிப்பிடுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் இந்த 35 வருஷம் கழிச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இவருக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ சீனியர் சிட்டிசனில் அந்த கேட்டகரியில் வந்துடுவார். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு தனியாக வந்து ஸ்கீம் இருக்குது, SCSSன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கீம் படி அவருக்கு 8.2% வந்து வட்டி வந்து கிடைக்கும். இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் போடுறாரு அப்படின்ற பட்சத்தில் 75,200 ரூபா வந்து ஒவ்வொரு மாதமும் அவருக்கு வந்து வட்டி வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து செக்யூரான இடத்துல அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் தான் இது வந்து கிடைக்கும். ஸோ இப்போது இந்த TAPS சொல்லியிருக்கிற மாதிரி அவர் வாங்கின கடைசி மாத சம்பளத்தில் இருந்து 50% அவர் வந்து பென்ஷனாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1,74,035 ரூபாய்க்கு 35 வருஷம் கழிச்சு பேசிக் ப்ளஸ் DA அது வந்து நம்ம 2வது வந்து வகுத்தாச்சுனாக்கா அவரோட பென்ஷன் 87,018 ரூபா வந்து அவருக்கு வந்து பென்ஷனாக வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் அவரோட கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கும் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது அப்படின்றத பற்றி தான் இதோட உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இன்னொரு விஷயம் வந்து பார்க்கணும். இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த பணத்தை எங்கேயாவது ஒரு இடத்த வந்து தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து பாண்டு மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு இடத்த வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அங்கேருந்து வரத்தில் வந்து அவங்களுக்கு பென்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே குறைந்தபட்ச அளவே 8 தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து 10 இல்லை அதுக்கு மேலேயோ வந்து எடுக்கும்போது இந்த தொகை வந்து அதிகமாகும். ஸோ இந்த தொகை வந்து அதிகமாகும் போது இந்த வட்டி விகிதமும் வந்து அதிகமாகும். ஸோ இங்கே வந்து நம்ம 10% எடுக்கிறோம் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட ஆகிடும். 2 கோடியோட ஒரு மாதத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த கண்டிஷன்லேயே இங்கே வந்து இருக்குதுன்ற பட்சத்தில் அந்த 1.25 லட்சத்துக்கும் இந்த 87,000த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு வந்து இங்கே வித்தியாசம் வருது பென்ஷனுக்கும் நம்மளுக்கு வர இன்ட்ரெஸ்ட் மூலியமாக வர தொகைக்கும். ஸோ இன்கேஸ் இங்கே இனிமேல்ட்டு வர இந்த 3 பே கமிஷன் ப்ளஸ் இந்த DA இதெல்லாம் சேர்த்து இவருக்கு மேபி இங்கே சம்பளம் வந்து இந்த 1.74லேருந்து இன்னுமே இங்கே வந்து சம்பளம் அதிகமாகும் போது இந்த தொகையும் வந்து அதிகமாகும். ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது இதோட பெட்டராக நான் வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் மூலிமா எனக்கு எவ்வளோ பென்ஷன் கிடைக்குமோ அதை விட அதிகமாக நான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் மூலிமா நான் வந்து சம்பாதிக்க முடியுன்றவங்க நீங்கள் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான அந்த கோலை வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 35 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து அந்த ட்ராக் பண்ணிவிட்டு கொண்டு போகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இருந்தாலுமே நீங்கள் இந்த 10% போட்டு உங்களுக்கு என்ன வருதோ அதுபடி கவர்மெண்ட் வந்து இங்கே உங்களுக்கு 50% வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து பெட்டராக தான் இருக்கும். அதே போல் பென்ஷன் வந்து அந்த எம்ப்ளாயோட முடிய போகிறதில்ல. அடுத்து வந்து அவங்களோட மனைவிக்கு வந்து கிடைக்கும் போது மனைவியும் வந்து இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு திருமணமாகாத இல்லை விதவையான டிவோர்ஸ் ஆன மகள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்குமே அது வந்து கிடைக்கும். டிசேபிள்டு சைல்டு இருந்தாலும் அவங்களுக்கும் அவங்களுக்கு அடுத்து பென்ஷன் வந்து அந்த குழந்தைகளுக்கும் வந்து கிடைக்க போகுது. அதனால் பென்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைமாக வந்து உங்களுக்கு ப்ராசஸ்ஸு. ஸோ லம்சமாக வாங்கி நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி சரியான முறை இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ரிட்டர்ன் கிடைச்சா மட்டும்தான் இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போ TAPSல வந்து 1/1/2026 அப்புறம் நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் மூலிமா மட்டும்தான் நீங்கள் வந்து வருவீங்க. இதுவே 1/1/2026 முன்னாடி யாரெல்லாம் என்ரோல்மெண்ட் ஆகிருக்காங்களோ அவங்க சென்ட்ரல் பென்ஷன் ஸ்கீம் மூலிமாவும் இருக்கலாம், இல்லை இந்த TAPS மூலிமாவும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இன்றைக்கி யாரெல்லாம் வந்து புதுசாக என்ரோல்மெண்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ இந்த ஜியோவில் அது வந்து கிளியராகவே சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இப்போ எம்ப்ளாயாக இருக்கீங்களோ 1/1/2026 முன்னாடியே நீங்கள் வந்து எம்ப்ளாயாக இருந்தீங்க, உங்களோட பென்ஷன் வந்து நீங்கள் எது சரியாக இருக்கும், உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட பென்ஷன் ஸ்கீமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ என்ரோல்மெண்ட் ஆக போகிறவங்க நீங்கள் இந்த TAPS முறையில் தான் வந்து வருவீங்க. ஸோ அதனால் உங்களோட பென்ஷன் கேல்குலேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் பே கமிஷன் வரும்போது உங்களோட சம்பளம் அதிகமாகும். அதே போல் டிஏவும் வந்து அங்கே மைனஸ் ஆகிட்டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் எப்படி டிஏ இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்குற ரிட்டர்ன் பர்சன்டேஜ் அதிகமாகும் போது நம்மளோட இந்த கார்பஸும் வந்து அதிகமாகும். கார்பஸ் அதிகமாகும் போது நம்மளோட மந்த்லி இன்கம் வட்டியும் வந்து அதிகமாகும். ஸோ இதெல்லாம் அதிகமாகும் போது உங்களுக்கு இன்னுமே கணிசமான தொகை வந்து அதிகமாகும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வேறு எதனா சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வீடியோ மூலிமா கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.